ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாமும் ஸ்ரீமத் பாகவதத்தின் நாள் 3ல் இருக்கோம். நாம் கடந்த 2 நாட்களாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் பெருமை என்ன, அதை பாடியவரின் பெருமை என்ன, அதில் சொல்லப்பட்ட பாட்டுடை தலைவனின் பெருமை என்ன அப்படின்றத தான் பார்த்தோம். ஸோ வியாசர் கதை பார்த்தோம், சுக மகரிஷி கதை பார்த்தோம், பகவான் எப்படிப்பட்ட கருணைக்கடல் குணக்கடல் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். பாகவத புராணம் படித்தா என்னெல்லாம் கிடைக்கும், மோட்சமே கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்போது வாங்க இன்றைக்கி நாம் கதையை தொடரலாம். இப்போது நாம் இந்த ஸ்கந்தத்துக்குள்ளே போகிறதுக்கு, அதாவது ஸ்கந்தம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம மகாபாரதத்துலலாம் பருவங்கள் உப பருவங்கள் அப்படின்னு இருந்தது இல்லைங்களா? ஸோ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஸ்கந்தங்கள் அப்படின்னு தான் இருக்கும். ஒவ்வொரு புராணத்துக்கும் இந்த மாதிரி தலைப்புகள் உபத்தலைப்புகளுக்கு வேறு வேறு மாதிரி பெயர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ராமாயணம் எடுத்துட்டோம் அப்படின்னா பாலகாண்டம், அயோத்தியா காண்டம் அந்த மாதிரி தான் போகும் இல்லைங்களா? ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஸ்கந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து. ஸோ நாம் இப்போது முதல் ஸ்கந்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் அப்படின்னு சொல்லிட்டு சில கதைகள் மொத்தம் 3 கதை இருக்குது. இந்த 3 குட்டி கதையவும் பார்த்துட்டு தான் நாம் இந்த பாகவத ஸ்கந்தத்துக்குள்ளே நுழையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, பாத்ம புராணம் அப்படின்னு சொல்லி ஒரு புராணம் இருக்கான். மொத்தம் 18 புராணம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் பாத்ம புராணத்தில் தான் இந்த பாகவதம் எப்பேற்பட்டது, எவ்வளோ உயர்ந்தது அப்படின்ற அந்த விஷயத்தை காட்டி கொடுத்துருக்காங்களாம். ஸோ நாம் ஒவ்வொருத்தரும் பாகவதம் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாகவத மகாத்மியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நாம் பாகவத மகாத்மியத்தை பார்க்கலாம் வாங்க. என்ன அப்படின்னா 3 கதை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதில் முதல் கதையை இப்போ பார்ப்போம். நாரத மகரிஷி எப்பேற்பட்டவர்னு நமக்கு நல்லா தெரியும். பக்தியின் இருப்பிடமாக இருக்கக்கூடியவர். எப்போதும் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருநாமத்தை திருநாவிலே உச்சரித்து கொண்டே இருப்பவர். அவர் ஒரு முறை என்ன செய்தார் அப்படின்னா, பூமியில் சஞ்சாரம் செய்தாராம். ஸோ பாரத தேசத்தில் உள்ள பல தீர்த்த நதிகள்லையும் போய் நீராடுறாரு, புனித இடங்களுக்கெல்லாம் போகிறாரு. எதுக்காக நாரதர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு மனக்லேஷம் அவருக்கு வந்துருச்சான். மனசு நிம்மதி இல்லாத சூழ்நிலை நாரதருக்கே வந்துச்சான். ஏன்னு புரியலை, எதனால் மனம் இப்படி கிளேஷம் அடைஞ்சிருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியலை. சரி ஓகே, மனது அமைதி அடையணும் அப்படின்னு நினச்சாராம். அப்போ சரி, ஏதாவது தீர்த்தங்களில் போய் நீராடினா, ஏதாவது கோவிலுக்கு போய் வழிபாடு செய்தால் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் இல்லையா? நாம் அந்த மாதிரி முயற்சி செய்யலாம்னு சொல்லி பல்வேறு தீர்த்தங்களுக்கும் போய் குளித்து பகவானெல்லாம் சேவிச்சாராம். அப்போ கூட அவர் மனசு நிம்மதியே அடையலையாம். சரின்னு சொல்லிட்டு தன் தந்தையான பிரம்மா கிட்டேயே போய் இதை கேட்கலான்ட்டு போனாராம். தந்தையே, எதோ தேசங்களுக்கெல்லாம் போனேன், எத்தனையோ புனித நதிகள்லாம் நீராடினேன், ஆனால் என் மனதுக்கு அமைதின்றது மட்டும் கிடைக்கல, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போது பிரம்மா மன நிம்மதி வேணும் அப்படின்னா பகவானை பற்றின சிந்தனை இருந்தால் போதும். பகவான் ஸ்ரீமன் நாராயணனை உள்ளத்தால் யார் தியானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ நாரதர் சொன்னாரா, எந்த நேரமும் நான் நாராயணா நாராயணான்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரா. இல்லைப்பா, கவனித்து சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னாரா பிரம்மா. சரி, எப்படி மனதை ஒருமுகப்படுத்துவது, எப்படி பகவானுடைய நாமத்தை கற்றுக்கிறது சொல்லணும். இப்போ வாயில் நாம் கூட வீட்டு வேலை செய்யறதுல ஏதேதோ பாசுரங்கள் பாடுவோம், ஏதேதோ செய்வோம் இல்லைங்களா? ஆனால் நமக்கே தெரியும் எத்தனை வரியில் நாம் மனசொன்றி அதை சொன்னோம், வேறு சிந்தனையில் கூட சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதை செய்யக்கூடாது, தவிர்க்க பகவானே உதவி செய்யணும்னு பிரார்த்தனையை வச்சுக்குவோங்க. அப்படின்றத தான் இங்கே நாரதர் பிரம்மா காட்டி கொடுக்குறாரு. அப்போது சரி, எப்படி மனசை ஒருமுகப்படுத்துறது, நாமத்தெல்லாம் சொல்லணும் அப்படின்னா பகவானை பற்றி நினைக்கணும், இந்த மாதிரிலாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இல்லையா? அப்போ பிரம்மா சொன்னாராம், இல்லை, ஸ்ரீமத் பாகவத புராணம்னு சொல்லி ஒரு நூல் இருக்குது. அது முழுக்கவே கதை தான், கேட்குறக்கே ரொம்ப ஆசையாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதை கேளு, உன் மனதானது தன்னால் நிம்மதி அடையும்னாரா.
இருந்தாராம். ஸோ அப்போது பிரம்மா கிட்ட இருந்து நாரதர் அந்த உபதேசத்தை வந்து வாங்கிக்கிட்டாராம். என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்தை. அதுக்கப்புறம் தான் அவர் மனது நிம்மதி அடைந்ததாம். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பாகவதம் படித்தா நம்ம மனது வந்து அமைதியான சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது. இது முதல் கதைங்க. வாங்க 2வது கதையை பார்க்கலாங்களா? இப்போ நாரதருக்கு நல்லா ஸ்ரீமத் பாகவதம் தெரிஞ்சிருச்சு. அவர் ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில இருக்காரு. இவர் இப்போ மறுபடிக்கும் பூமியில சஞ்சாரம் செய்துட்டு இருக்காரு. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தா, ஆ யமுனை ஆற்றங்கரையில வந்து ஒரு பெண் உட்காந்து அழுதுட்டுருக்கா. பக்கத்துல 2 அவளுடைய புதல்வர்கள் வந்து அப்படியே மூர்ச்சையான நிலைமையில கீழ கிடக்காங்க. அதுவும் ரொம்ப வயதான தோற்றத்தோட வேற இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு. இந்த பெண் உட்காந்து அழுதுட்டுருக்கிறா. அப்போ நாரதர் வந்துட்டு, "ஐயோ! எதுக்கும்மா நீ அழற இப்படி யமுனை ஆற்றங்கரையில உட்காந்துட்டுன்னு?" கேட்குறாரு. "இல்லைங்க சுவாமி, ஆம், என் பிள்ளைகள் 2 பேரும் தான் இவங்க 2 பேரும். ஆனா இவங்க 2 பேரும் மூர்ச்சையாகி கீழ கிடக்காங்க. இவங்கள எப்படி எழுப்புறதுன்னே எனக்கு தெரியல." அப்படின்னு வந்து சொன்னாளாம். அப்போ நாரதருக்கு ஆச்சரியமா போச்சு. "என்னம்மா நீ? நீ இவ்ளோ யங்கா ஒரு 18 இயர் கேர்ள் மாரி இருக்கிற. உன் பிள்ளைங்கன்னு சொல்ற. இவங்க 2 பேர பார்த்தா ரொம்ப வயசானி மூப்பெய்தி போய் இருக்காங்களே!" அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, "ஆமாங்க சுவாமி, இவங்க 2 பேரும் என்னுடைய பிள்ளைகள் தான். நானும் இதே மாரி வயசான தோற்றத்தில தான் இருந்தேன். ஆனா இந்த யமுனா நதிக்கரையில வந்து யமுனையில நீராடினோனே, என்னுடைய அந்த பழைய நிலைமை மாறி எனக்கு இளமை வந்து திரும்பிடுச்சு. ஆனா இந்த யமுனா நதிய தெளிச்சும் கூட என் பிள்ளைகளுக்கு வந்து இந்த நிலைமை வந்து மாறல. அவங்க எழுந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு உதவி செய்யுங்க." அப்படின்னு வந்து கேட்டாளாம் அந்த பெண்ணு. அப்ப நாரதர், "முதல்ல நீ யாருன்னு சொல்லுமா? அதுக்கப்புறம் நான் உனக்கு உதவி செய்றேன்." அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பெண் சொன்னாளாம், "நான் தான் பக்தி." அப்படின்னு சொன்னாளாம். இப்ப நம்ம பக்தி பண்றோம், பக்தி பண்றோம்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த பக்தியே வந்து ஒரு பெண்ணினுடைய உருவத்துல இருந்தாளாம். "என்னது நீ தான் பக்தியா? நீ ஒரு பெண்ணா?" அப்படின்னு கேட்டாராம். "ஆமாங்க சுவாமி, நான் தான் வந்து பக்தி. இவங்க 2 பேரும் என்னுடைய குழந்தைகளான ஞானமும், வைராக்கியமும்." அப்படின்னு வந்து அந்த பெண் சொன்னாளாம். பக்தியில நமக்கு அவசியமா இருக்க வேண்டியது ஞானம் இல்லைங்களா? பகவான பத்தின தெளிவான ஞானம் வேண்டும். அதுக்கப்புறம் அவர அடையக்கூடிய வழிகள் எது அப்படின்றத பார்த்து செய்யக்கூடிய வைராக்கியம் வந்து நமக்கு வந்து வேணும். நாம சம்சாரத்துல உழண்டு போய் விடக்கூடாது இல்லைங்களா? ஸோ அப்ப இந்த 2ம் பக்திக்கு ரொம்ப அவசியம். இவங்க 2 பேருமே பக்தியினுடைய பிள்ளைகளாம். ஞானமும் வைராக்கியமும் வந்து. அப்போ என் பிள்ளைகள் தான் இப்படி கிடக்காங்க அப்படின்னோனே, "அப்படியா என்ன ஆச்சு? கதைய கொஞ்சம் தெளிவா தான் சொல்லேம்மா" அப்படின்னு நாரதர் வந்து கேட்குறாராம். அதுக்கு அந்த பெண் என்ன சொல்றா அப்படின்னா, "ஆமாங்க சுவாமி, நான் தான் பக்தி. நான் வந்து தமிழகத்தில் பிறந்தேன்." அப்படின்னு சொல்றாளாம். இந்த பெண் வந்து இந்த பக்தி வந்து பிறந்ததே தமிழகம் தானாம். பாருங்க எத்தன ஒரு ஏற்றம் வந்துட்டு. ஸோ பக்தின்றது முதல்ல பிறந்ததே நம்ம தமிழகத்துல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது பல மாநிலங்களுக்கும் ட்ராவல் பண்ணி போயி, இப்போ வந்து எங்க அப்படின்னா யமுனை ஆற்றங்கரையில வந்து இருக்குது. அப்போ நானும் வயதானவளா தான் இருந்தேன். இப்ப காலம் வந்து கலியுகமா மாறினதுனால, தர்மம் வந்து குறைந்துகிட்டே வந்ததுனால, பக்தியும் குறைஞ்சு போயிடுச்சு. ஞான வைராக்கியமும் குறைஞ்சு போயிடுச்சு. அதனால நாங்க எல்லாரும் வயதான நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். எங்க நிலைமைய மாற்றதுக்காகத்தான் நாங்க ஒவ்வொரு தீர்த்தமா நீராடிக்கிட்டே வந்தோம். ஆனா இந்த யமுனை நதியில நீராடின உடனே வந்துட்டு, என்னுடைய இளமையானது திரும்பிடுச்சு. நான் வந்து புத்தம் புதியவளா ஆயிட்டேன். ஆனா என் பிள்ளைகள் மட்டும் இன்னும் எழுந்திருக்கவே இல்ல. அவங்கள எழுப்பி விடுறதுக்கு எனக்கு உதவி செய்ய முடியுமா? அப்படின்னு வந்து அந்த பெண் கேட்டாளாம். என்னாச்சு? யமுனா நதி வந்து கண்ணனே இறங்கி விளையாடிய தீர்த்தம். ஸோ அது ரொம்ப உயர்ந்தது. ஸோ அந்த தீர்த்தம் பட்ட உடனே இந்த பெண்ணு வந்து நல்ல இளமைய பெற்றுட்டா. ஆனா ஞானம், வைராக்கியமும் மட்டும் வரமாட்டேங்குதே அப்படின்னு இருந்தது. இது நமக்கும் வந்து தெரியும் இல்லைங்களா? நாம எப்படியோ கஷ்டப்பட்டு பகவான நேசிக்கணும், பக்தியில ஈடுபடணும்னு ஆவல்லாம் வந்துரும். செய்யணும்னு களத்திலயும் இறங்கிருவோம். ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வைராக்கியன்ற ஒண்ணு மட்டும் வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ஸோ அதத்தான் இங்கேயும் காட்டிக் குடுக்குறாங்க. பக்தி கூட திரும்பிருது. ஆனா ஞானமும், வைராக்கியமும் திரும்ப முடியாத நிலைமையில இந்த கலியுகத்துல இருக்கு. "சரி ஓகே, நீ கவலைப்படாத. நான் உனக்கு உதவி செய்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் என்ன செய்றாரு அப்படின்னா, வேத மந்திரங்கள் எல்லாத்தையும் ஓதுறாரு. உபனிஷத்துக்கள்ல இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் சொல்றாரு. இத இப்படி பலவிதமான உயர்ந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லி, சொல்லி எழுப்பி பார்க்குறாரு. ஆ எழு
எழுப்பவே முடியலை அந்த பிள்ளைகளை. நாரதரே தோற்று போயிடுறாரு. அச்சச்சோ என்னடா இது, எழுப்பி தரோன்னு வாக்கு வேற கொடுத்துட்டோம், இப்போ என்ன பண்ணாலும் இவங்களை எழுப்ப முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த வழியாக சனத்குமாரர் வராரு. சனத்குமாரர்கள் யாருன்னு தெரியும், 4 பேர் இல்லைங்களா, பிரம்மாவின் மானச புத்திரர்களாக இருப்பாங்க இல்லைங்களா 4 பேர். அவங்க வராங்க. அவங்க கிட்ட நாரதர், அப்பாடா நல்ல வேலை இந்த ரிஷிகள் வந்தாங்க, இவங்க கிட்ட உதவி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய், சனத்குமாரர்களே இந்த மாதிரி நான் வந்து அவங்க 2 பேரையும் எழுப்பி தரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். நானும் என்னென்னவோ வேத மந்திரங்கள் எதோ போட்டு பார்க்குறேன், ஒன்றும் காரியமாக மாட்டேங்குது, ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். கேட்டாரா நாரதர் வந்து. அதுக்கு அவங்க சனத்குமாரர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யப்பா, அப்போ அவங்க கண்டிப்பாக எழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் போயிட்டாங்களாம். நல்ல காரியமா? இப்போ நான் வேத மந்திரத்தை சொன்னது நல்ல காரியம் இல்லையா? உபனிஷத்துகளை சொன்னது நல்ல காரியம் இல்லையா? இவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்றாரு நாரதர் வந்துட்டு. அப்போ வானத்துல இருந்து ஒரு அசரீரியின் குரல் கேட்குதாம். என்ன அப்படின்னா, கிருஷ்ண பக்தி ஒன்றே எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களையும் எழுப்பக்கூடியது. கிருஷ்ண கதை ஒன்றே அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட வைக்கக்கூடியது அப்படின்னு குரல் கேட்டுச்சான். உடனே நாரதருக்கு, அப்பாடா கிருஷ்ண பக்தியா, அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுது அந்த குரல்? கிருஷ்ண கதை கேட்கணுமா? கிருஷ்ணரை பற்றி தியானம் செய்யுன்னு சொல்லியிருக்கலாம், கிருஷ்ணரை பற்றின ஸ்லோகம் சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம், கிருஷ்ணரை பற்றின மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம், என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு என்ன கதை சொல்லுன்னு சொல்லுது இந்த அசரீரி? கதை சொன்னால் போதுமா, கதை சொன்னால் போதுமா அப்படின்னு யோசிச்சாராம். சரி ஓகே, அசரீரி வாக்கு இருக்கு, பொய்க்காது ஒரு நாளும், நாம் செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா, உட்காந்து அமைதியாக, இவர் தான் ஸ்ரீமத் பாகவதம் ஏற்கனவே கற்றுட்ருக்காரு இல்லையா, அந்த கதைகளை எல்லாம் வந்து ஒன்றொன்னா சொல்ல ஆரம்பித்தாராம். அந்த கதைகள் வந்து அப்படியே காற்றில் பரவி அங்கே படுத்து கிடக்கிற அந்த ஞான வைராக்கியம் அந்த பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய செவிக்குள்ளே அப்படியே போய் அவங்க தூங்கி அவங்க வந்து மூர்ச்சையான நிலைமையில தாங்க இருக்காங்க. அப்போது அந்த ஒளியானது, அந்த பாகவத ஒளியானது அவங்க செவிக்குள்ள உட்புகுந்து அவங்கள வந்துட்டு அவங்க மயக்கத்திலிருந்து எழுப்பி விட்டதாம், இளமையவும் பெற்று கொடுத்ததாம். இப்போ பக்தி ரொம்ப நன்றி கூறினாங்களாம் வந்து நாரத மகரிஷிக்கு. அப்பாடா எப்படியோ எங்களை காப்பாற்றி கொடுத்தீங்கன்னு. நாரதருக்கு ஒரே வியப்பாக இருந்தது. அப்போது இந்த உலகத்தில் சிறந்தது எது அப்படின்னா கிருஷ்ண கதையே அப்படின்றது இதுலேருந்து நமக்கு புரியுது. யாகம், யக்ஞம், மந்திரம், வேதம் என்னென்னவோ இருக்குது, இதெல்லாம் காட்டிலும் உயர்ந்தது எது அப்படின்னா கிருஷ்ண கதை அப்படின்றது இன்னைக்கு நமக்கு புரிஞ்சது அப்படின்னு நாரதர் வந்து தெளிவு பெற்றாராம். ஸோ இப்போது இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, கதை கேட்குறது ஒன்றே போதும், இறைவன் திருவடியை நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு வந்துட்டு இல்லைங்களா. ஸோ அப்போது நாம் இப்போ 2 கதை பார்த்துட்டோம். முதல் கதை என்ன பார்த்தோம், நாரதருக்கே மன அமைதி இல்லாதப்போ அவர் பாகவதத்தை படித்து தான் மன அமைதி பெற்றார். அதுக்கப்புறம் பக்தியில் ஞானமும் வைராக்கியமும் வளரணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கணும் அப்படின்றது வந்து நமக்கு புரிஞ்சிடுச்சு இல்லைங்களா. சரி வாங்க நாம் அடுத்து 3வது கதைக்கு போகலாம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கதைங்க. 2 கதையை காட்டிலும் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆத்மதேவர் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர் வந்து இருக்கிறாரு. அவர் எப்போதும் வந்து தவத்தில் ஈடுபட்டு ரொம்ப உயர்ந்த ஒரு முனிவராக இருக்கார். அவருக்கு ஒரு மனைவி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேர் வந்து துந்துளி. ஸோ ஆத்மதேவர், துந்துளி இவங்க 2 பேரும் வந்து தம்பதிகளாக வந்து இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப நாளாக பிள்ளை பேர் இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த ஆத்மதேவர் வந்து இவரே பெரிய முனிவர் தான், ஆனால் கூட தனக்கு பிள்ளை பேர் வேணும்னு சொல்லி இன்னொரு முனிவர்கிட்ட போய் கேட்குறாரு. இந்த மாதிரி வந்து எனக்கு புத்திரபாக்கியம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த முனிவர் சொன்னாராம், இங்கே பாரு, நீ புத்திரபாகியம் வேணும்னு கேட்குற, இப்போ நீ புத்திரன் இல்லைன்னு ஒரு கஷ்டத்தில் தான் இருக்கிற, ஆனால் புத்திரன் வந்த பிறகு ஏண்டா புத்திரன் வந்துச்சுன்னு நொந்து போகக்கூடிய அளவு இருக்கும், பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொன்னாராம். இல்லைங்க சுவாமி, இல்லைங்க சுவாமி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு பிள்ளை வேணும்னாலே வேணும் அப்படின்னு வந்து கேட்டாரா இந்த ஆத்மதேவர். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவரும் தனது மந்திர சக்திகளெல்லாம் பயன்படுத்தி அழகாக ஒரு மாம்பழம் ஒன்றை கொடுத்தாராம். அதாவது பிள்ளை பேர் தருவதற்கான அந்த மந்திரங்கள்லாம் அதில் வந்து ஏற்றப்பட்டிருக்கும். ஸோ அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மந்திரத்தினுடைய பலனாக வந்து அவங்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்கும். சரிங்களா. ஸோ அப்போ அந்த மாம்பழத்தை வந்து கொடுத்து, இதை உன் மனைவி
மனைவி கிட்ட கொடுத்து நீ சாப்பிட சொல்லு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த முனிவர் மாம்பழத்தை மனைவிட்ட கொடுத்தாரா? அது மனைவி என்ன செஞ்சாங்க? ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. ஸோ அதனால அது என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். பகவான் திருவடிகளுக்கே பல்லாண்டு கூறி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நன்றி.